வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய இணைய கூலிப்படையால தனக்கு மிகவும் ஒரு வருத்தம் ஏற்பட்டதாகவும் தனது குடும்பத்தாருக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டதாக கூறி ஒரு 8 பக்க நீண்ட அறிக்கையை திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்காரு. அதுல குறிப்பாக இந்த ஒரு சக குடும்ப மனிதனாக இதை என்னால டீல் பண்ண முடியல, அதனால நான் அந்த எக்ஸ் வலைதளத்திலிருந்தே நானும் என்னுடைய மனைவியும் வெளியேறுகிறோம்னு ஒரு கூட்டறிக்கை மாதிரிதான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சூழல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு கட்சியினுடைய இணையதளத்தினுடைய செயல்பாடுகள்னால எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இந்த சூழல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அரசியல் ரீதியாக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரே நான் சமூக வலைதளத்தில் இருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு இவர்களினுடைய அராஜகம் என்பது மோசமானதாகவும், குறிப்பாக அவருடைய மனைவி, அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், அவரை தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு இவர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்றே தெரியவில்லை. எவ்வளவு மன உளைச்சலுக்கு அந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் ஆளாகி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்க கூடும் என்பதை நாம் அவருடைய இடத்தில் இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு பிரச்சனைன்னு சொன்னா நாம போய் காவல்துறை இடத்துல புகார் சொல்லுவோம். ஆனா காவல்துறையினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அவர் இன்னும் ஏட்டு கான்ஸ்டபிள் மாதிரியான இடத்துல இருப்பவர் அல்ல. அவர்தான் அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர். அவருடைய ஆளுகையின் கீழ்தான் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை ஒட்டுமொத்த அமைப்பும் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவரே நான் சமூக வலைதளத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு எவ்வளவு கொச்சையாக இவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அதுல ரொம்ப குறிப்பா இதை தூண்டியது யார் என்று கேட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். அவர்தான் இந்த மேடையில் பேசி உன் வேலை மயிர பாரு என்கிற ரீதியிலாகலாம் அவரை ஆபாசமாக பேசினார். பேசிவிட்டு என்ன சொன்னார்? உனக்கு என்ன வேலை? இது உன் வேலையா? நீ ஏன் ஆடியோ வெளியிட்ட? ஆடியோ வெளியிடுறது உன் வேலையா? ஆடியோ வெளியிடுறது அவர் வேலை இல்ல, அவர் தான் ஆடியோ வெளியிட்டாருன்னு சீமானுக்கு எப்படி தெரியும்? ஏன் சாட்டை துரைமுருகனே வெளியிட்டு இருக்க கூடாதா? போன் அவர்கிட்ட இருந்தது சார். காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல போன் இருந்தது, கைப்பற்றிட்டாங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததற்கு பிறகு நீ கோர்ட்ல போட்டு எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அவருடைய பணி நிறைவு பெற்றது. அவர் தான் ஆடியோவை வெளியிட்டாருன்னு சீமானுக்கு சொன்னது யார்? சீமான் எங்க இருந்து கண்டுபிடிச்சார் அதை? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல சீமான். ஒன்று. அடுத்து, நீங்க மேடையில் பேசி துவக்கி வைத்ததை உங்களுடைய தம்பிமார்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு அறிக்கையாவது கொடுத்தீங்களா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது என்ன சொன்னீங்க? எங்க தம்பிகள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அப்படி செய்யறவங்க எல்லாம் எங்க ஆளுங்கள்ல ஃபேக் ஐடி துவங்கி செய்யறாங்க. சரி, அதெல்லாம் சரி. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளோ இணையத்தில் இயங்குகிறவர்களோ இது போன்று ஒரு செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கணுமா இல்லையா? நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அந்த அறிக்கையும் வெளியிடல. ஒன்று. அதற்கு அடுத்த கட்டமாக இவர் என்ன சொல்றாரு? சாதி ரீதியாக பேசிட்டாரு. யாரு? சீமானே பேசிட்டாரு. அவருக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பிச்சிட்டாரு. 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், 6 நாட்களுக்குள் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு. உடனே சாவர்கரின் பேரன் அல்லவா சீமான் உளுந்து அடிச்சு பல்ட்டி காலில் விழுந்துட்டாரு. என்ன சொல்றாரு? அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமா நான் சாட்டை துரைமுருகன் சொன்னதை நம்பி அப்படியே மேடையில பேசிட்டேன். நான் சாதி ரீதியாலாம் எதுவும் சொல்லல. அப்ப சாட்டை துரைமுருகன் உங்களிடத்துல சொன்ன தகவல் பொய்யா? அதற்கு நீங்க விளக்கம் சொல்லணும்ல. யாரோ சொல்கிற தகவல்களை எல்லாம் கேட்டு நான் பேசுவேன் என்று சொன்னால் அப்ப நீங்க எதுக்கு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க? உங்களுக்கு எதுக்கு அந்த இடம்? நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் இருக்க வேண்டியவர் எவ்வளவு பண்பட்ட மனிதராக இருக்க வேண்டும், எவ்வளவு பக்குவப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும். ஆனால் நீங்க இருக்கீங்களா? இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? நீங்களே மேடையில் இது போன்ற ஆபாசமான மொழிகளை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். அவருடைய மேடை பேச்சுகள்லாம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அச்சிலேயே ஏற்ற முடியாத வார்த்தைகளை எல்லாம் மேடையில் பயன்படுத்துவார். நான் இந்த நேர்காணலில் கூட அவர் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் யோசித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னடா நம்ம போய் இப்படி பேசிட்டோமே தரம் தாழ்ந்து என்று சொல்லி. அந்த அளவுக்கு
தனி மனிதராக இருப்பவர்கள் கூட வார்த்தைகளில் கண்ணியத்தை கடைபிடிக்கிற இந்த நேரத்தில் தான், இந்த இடத்தில் தான் சீமான் போன்ற ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்குபவர்கள் எல்லாம் மேடையில் அருவருக்கத்தக்க மொழியில் பேசி அதையே தன்னுடைய தம்பிமார்களுக்கு பயிற்றுவிக்கிற வேலையை செய்து இன்றைக்கு அது எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரே நான் சமூக வலைதளத்திலிருந்து வெளியேறுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெளியேறுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர் வெளியேறி இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் வெளியேறியதற்கு என் மீது ஆபாச மொழிகளை அள்ளி வீசியவர்கள் வருத்தப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு மன வேதனைப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை நாம் கவனத்தோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சீமான் ஒரு தலைமுறையினுடைய குறிப்பிட்ட ஒரு சதவிகிதத்தை பாழ்படுத்தி இருக்கிறார். மோசமான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார். அவர்களினுடைய நடவடிக்கைகளை இழிவான முறையில் நடத்துவதற்கு அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுல நீங்க சுட்டிக்காட்டினது போல அந்த அறிக்கையில வந்து ஒரு 51 போலி கணக்குகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. இவர்கள் மீதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவேன், அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு அவரு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது அதுல இருந்து அவர் வருந்தி நான் சமூக வலைதளங்கிலிருந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது ஒரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் தான் அதை பார்க்கப்படுது இல்லையா? இல்ல, நிச்சயமாக. அதாவது நீங்க ஒரு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் ஒரு கைது நடவடிக்கையில ஈடுபடுறாரு சார். இது வழக்கமான வாடிக்கையான ஒரு நிகழ்வு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குறித்து மேடையில் சாட்டை துரைமுருகன் பேசியது என்ன? அவர் அதற்காக கைது செய்யப்பட்டார். அதற்கு முன்பு சாட்டை துரைமுருகன் இதே பாணியில் பேசிவிட்டு சண்டாளர் என்று கூட சொல்லக்கூடாது, அது ஒரு சாதியை குறிக்கிறது, அப்படி சொன்னால் கூட இப்போது அது இழிவாகிவிடும், அதற்காக வழக்குகள் எல்லாம் பாய்ந்திடும்னு இதே சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கிறாரா இல்லையா? அதே நபர் மேடையில் இப்படி முன்னாள் முதலமைச்சரை, ஒரு தமிழினத்துக்கு தலைமை தாங்கியவரை, அரை நூற்றாண்டு கால இந்திய அரசியலை தன்மையப்படுத்தி இந்திய அரசியலுடைய திசை வழிப்போக்கை தீர்மானித்தவரை, ஏறக்குறைய 75 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு உரியவரை நீங்க வந்து ஒரு இழி மொழியை சொல்லி, இழிவான வார்த்தையை சொல்லி வசைபாடுறீங்க. வசைபாடிட்டு என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை, அது ஒரு சாதியை குறிக்கிற சொல்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பேசி இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்களே தான் இது ஒரு சாதியை குறிக்கும் சொல்லுன்னு இதற்கு முன்பு பேசுனீங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போ கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நீங்க நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு இந்த குற்றத்துக்கு கைது போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரை விடுவிச்சிடலாம், வழக்கு அவர் வந்து நீதிமன்றத்துல சந்திக்கட்டும்னு சொல்றாங்க. உன்னுடைய கைபேசியை நீ கோர்ட்ல போட்டு வாங்கிக்கன்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இது இயற்கையான ஒரு அணுகுமுறை தானே, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தானே. இதுல என்ன பெரிய கொலை குற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சு அந்த எஸ்பி மேல அவ்வளவு பெரிய அவதூறுகளை அள்ளி வீசி அவர்களுடைய குடும்ப பெண்கள் குறித்து நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எந்த அவசியமும் கிடையாது. அப்போ இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் அது மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தாலும் அவர்களை வந்து ஒருமையில வசைபாடுறது, அவர்களுடைய வீட்டு பெண்களை இழுத்து இழிவாகவும் பழித்தும் பேசுவது என்பது ஒரு அநாகரிகமான போக்கு. அத நேரடியா சீமானும் துரைமுருகனும் செஞ்சாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க, அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. மறைமுகமாக ஃபேக் ஐடி, சீமான் சொன்னார்ல, ஃபேக் ஐடிக்கெல்லாம் நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியாது? சமூக வலைதளத்துல இருக்கிற பாதி ஃபேக் ஐடிக்கு பொறுப்பே சீமான் தான். இவர் தான் இந்த ஃபேக் ஐடிகளை உருவாக்கி சமூக வலைதளங்களில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குகிற நபர்களை உருவாக்கி வைத்த பெருமை சீமானுக்கு தான் உண்டு. எனவே அதையெல்லாம் கண்டறிஞ்சிருக்கிறாரு. கண்டறிஞ்சு ஒரு நடவடிக்கையை நான் மேற்கொள்ள போறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே 20 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த வழக்குல. அதுல சீமானும் ஒருவர். சீமான் அதுக்கு தான் அந்தர் பல்ட்டி அடிச்சு மன்னிப்பு கேட்டு அவர் மீது எனக்கு பெரும் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு என்றெல்லாம் வானலாவ புகழ்ந்து, இந்த சாவர்கர் வந்து அந்தமான் சிறையில ஆங்கிலேயர்களினுடைய காலனியை நக்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, அந்த நிகழ்கால சாவர்கர் யாருன்னு கேட்டா நம்ம ஆள் சீமான் தான். உடனே சரண்டர் ஆகி எல்லாம் செய்துட்டாரு. இப்ப இந்த வழக்கு அப்படியே தானே இருக்கு. இப்ப இந்த 51 பேர் யாருன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. எனக்கு தெரிய இந்த 51 ஐடியையும் ஒரே இடத்திலிருந்து இயக்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க தலைமை அலுவலகமாக இருக்கிற இந்த ராவணன் குடியில உட்கார்ந்து இந்த ஐடி விங்குன்னு கொஞ்சம் பேர் இயங்கிக்கிட்டு இருக்கிறான்ல,
அங்கிருந்துதான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 51 ஐடி இயங்கி இருக்குமோ என்கிற சந்தேகம் இப்போது காவல்துறைக்கு வந்திருக்கும். இல்ல நிச்சயமாக கட்சியோட இது நாம் தமிழர் அணுகுமுறையின் பால் இது நடந்திருக்கு அப்படின்னா அதுல கொலை மிரட்டல் இருக்கு, ஆபாசமான புகைப்படங்கள் இருக்கு. அதெல்லாமே யோசிக்காமயே கட்சி ரீதியா இப்படி நடந்திருப்பாங்க நம்ம சொல்லிட முடியுமா? நிச்சயமாக அப்புறம் யார் சார் இதுக்கு பொறுப்பு? நான் என்ன கேட்கிறேன், இதற்கு முன்பு எத்தனையோ காவல்துறை நடவடிக்கைகள் எத்தனையோ காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. இது ஒன்றுதான் புதிதா? ஒண்ணும் இல்ல. கடந்த ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அவரை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சதா செய்திகள் வெளியாச்சு. உடனே அண்ணன் தளபதி என்ன பண்ணாரு? நேரடியா கமிஷனர் அலுவலகத்துக்கு போனாரா? நேரடியா கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் என் மீது ஏதோ வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க, நீங்க அந்த வழக்கை என்னன்னு விசாரிங்க, நான் நேர்ல உங்க இடத்துல ஆஜராக வந்திருக்கிறேன்னு கமிஷனர் அப்படியே தடுமாறிட்டாரு. இல்ல சார், நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்க விசாரிங்க, விசாரணைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் தலைவரா? இல்ல நீங்க இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ண போறேன், மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்கிறோம், அதுக்கு 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு நோட்டீஸ் சர்வ் பண்ணோன்னே ஆபாசமான முறையில விமர்சனங்களை துவக்கி இருக்கிறீங்களே நீங்க தலைவரா? இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, கடந்த காலத்துல எத்தனையோ தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்களா? சரி, சீமானுடைய கான்செப்டுக்கே நம்ம வருவோம். ஃபேக் ஐடிக்கெல்லாம் நாங்க எப்படி பொறுப்பு? அது ஏன் தமிழ்நாட்டுல இத்தனை தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் போதும் எடுக்கப்படாத இந்த ஃபேக் ஐடி தலை தூக்குகிற நடவடிக்கை இப்ப மட்டும் ஏன் தலை தூக்கி இருக்கு? என்ன காரணம்? அண்ணன் திருமாவளவன் மீது வழக்கு பதிவுப்பட்டது இல்லையா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இல்லையா? ஏன் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படலையா? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படல. அப்பெல்லாம் எங்க போனாங்க இந்த ஃபேக் ஐடிஸ்? ஏன் அப்பெல்லாம் வரல? இப்ப மட்டும் இந்த ஃபேக் ஐடி வந்திருக்கிறாங்கன்னா எங்கிருந்து வர்றாங்க? உங்களுடைய தரப்பில் இருந்து நீங்கள் இயக்குகிற நபர்கள், உங்களுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், நீங்கள் மேடையில் பேசுவதை அவர்கள் அப்படியே அச்சு பிசகாமல் இணைய வழியில் பேசுகிறார்கள். நீங்க பேசுனது தானே சார்? ஒரு பெண் நிர்வாகியை பார்த்து பிசுறுன்னு நீங்க தானே பேசுனீங்க. பிசுறுன்னு சொல்லுவோம், அப்புறம் அதோட சேர்த்து இன்னொன்னையும் நான் சொல்லுவோம், உனக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்க தானே கேட்டீங்க. அதை தானே இன்னைக்கு கேட்கிறாங்க. 2 முதலமைச்சர்களை பார்த்து ஒரு ஆணுக்கு 2 ஆணுக்கு நடுவில் ஒரு முதலமைச்சர் படுத்திருக்கிறாருன்னு இழிவாகவும் மலிவாகவும் இவ்வளவு கேவலமா ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா? முன் வச்சுட்டு விக்கிரவாண்டியில கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதிமுககாரங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிச்சை கேட்ட இழிபிறவிதான சீமான். இப்படிப்பட்ட ஒரு நபர் அவரே இயக்குகிற இடத்தில் இருந்துதான் இந்த ஃபேக் ஐடிகள் எல்லாம் இயங்கி இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது வழக்கு விசாரணையில தெரிய வந்துட போகுது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கழுத்துல கத்தி இறங்கிடுச்சு. சீமான் மட்டும்தான் பாக்கி. கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு. அப்படித்தான் நான் புரிந்து கொள்றேன். நீங்கள் ஆடிய ஆட்டங்கள், நீங்கள் பேசிய அவதூறுகள், நீங்கள் பேசிய இழிமொழிகள், நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை கட்டி எழுப்பி இருக்கிறீங்களா, இந்த மேடை கலாச்சாரம்னு. மேடையில இலக்கியமும் வரலாறும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரமும் பேசப்பட்ட மேடைகள் சார், தமிழ்நாட்டு மேடைகள். இதை ஆபாச மொழி மேடைகளாக்கிய பெருமை சீமானுக்கு தான் உண்டு. உடனே மேறவங்க எல்லாம் பேசலையான்னு நீங்க கேட்கலாம். தலைவர்கள் பேசியதில்லை. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பேசியிருப்பாங்க, உணர்ச்சி வயப்பட்டு பேசியிருப்பாங்க, நகைச்சுவை உணர்வுக்காக சிலர் பேசி இருக்கலாம். நான் இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன். பல பேர் பேசி இருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களே பேசி இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா கலைஞர் பேசினாரா? ஜெயலலிதா அம்மையார் பேசினாரா? வைகோ பேசினாரா? திருமாவளவன் பேசினாரா? அண்ணன் தளபதி பேசினாரா? நீங்க பேசுறீங்க. ஒரு தவறான சமூகத்தை வழிநடத்துகிற இடத்துக்கு நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய ஆபாச பேச்சு, இவையெல்லாம் இணைய வழியில் அந்த தம்பிமார்களை சிக்க வைத்திருக்கிறது. இப்ப யார் பொறுப்பேற்கிறது இதுக்கு? நீங்க அதுக்கு பொறுப்பேற்பீங்களா? உடனே தட்டி கழிச்சுட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளரையே அவருடைய அதிகாரம் என்னவென்று தெரியாமல் அவரை விமர்சித்தால் அதனுடைய பின்விளைவுகள் ஏற்படுமா இல்லையா என்பது தெரியாமல் பேசுகிற அளவுக்கு ஒரு மூடர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. யாராவது செய்வாங்களா சார் இப்படி? காவல்துறையினுடைய அதிகாரம் என்ன? ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் நினைத்தால் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்ய முடியும். ஒரு என்கவுண்டரே பண்ண முடியும் சார். அவர் நினைச்சாருன்னா. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவரிடத்துல இருக்கு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்துல இருக்கு. அவர் மீதே நீங்கள் இப்படியெல்லாம் ஆபாச மொழிகளை பேச முடியும் என்று சொன்னா சட்டம் குறித்த விழிப்புணர்வும் இந்த ஜனநாயக கட்டமைப்பு குறித்த விழிப்புணர்வும் இல்லாமல் சினிமா வசனத்தை போன்றே மேடையில் சீமான் பேசி உணர்ச்சி ஏற்றியதனுடைய விளைவு அவர்கள் ஒரு மூடர் கூடமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறார்கள்.
அதன் விளைவாக அவர்கள் தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விடையை இப்போது சொல்ல வேண்டிய இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்து நின்றிருக்கிறது. நான் இந்த விஷயத்துல வருண்குமார் ஐபிஎஸ் ரொம்ப எளிதா கடந்துருவாருன்னு நான் புரிஞ்சுக்கல. ஒரு பக்கம் தனி மனித தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் குடும்பத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிற தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். இதற்கெல்லாம் நிச்சயமாக சட்டத்தின்படி நான் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கிறேன், கேட்பேன். அதற்கு அவர்கள் விடை சொல்லியே ஆக வேண்டும்னு சொல்லியிருக்காரா? என்ன விடை சொல்றான்னு பார்ப்போம். சீமானுக்கு பிரச்சனை இல்ல. சீமான் காலில் எப்படியாவது போய் விழுந்துருவாரு. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்ல காலில் விழுறது. எல்லா நேரத்திலும் மேடையில வந்து இவனன்னு பேசுவாரு. அப்புறமா ஐயா அவர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள், ஐயா அவர்கள் மீது நாங்கள் மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கிறோம்னு சரண்டர் ஆவாரு. இது அவருடைய பேச்சு வழக்கம். நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல சீமான் ஒருமையில் காமராஜரை பேசுவார், ஒருமையில் அண்ணாவை பேசுவார், ஒருமையில் பெரியாரை பேசுவார். பேசிவிட்டு கீழே இறங்கியவுடன் எதிர்ப்பு என்று வந்தவுடன் ஐயா பெரியார் அவங்க நானே பெரியார் இயக்க மேடையில் பேசிய வந்தாங்க, ஐயாவுக்கும் நமக்கும் முரண்பாடுகள் இல்லை, ஐயாவை பார்த்துதான் நான் சமூக நீதி கத்துக்கிட்டேன், இப்படி பேசியிருக்காரு. இப்பவே காவல்துறை இடத்துல என்ன சொல்றாரு? யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய கருத்து இல்ல, நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். சரண்டர் ஆயிட்டாரா? இப்ப ஜெயிலுக்கு போறது தம்பிமார்கள் தான். எனவே அவர்கள் தான் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு இனிமேலாவது சீமானுடைய பேச்சுக்கு மயங்காமல் அவர்கள் அறிவுக்கு உட்பட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிலையிலிருந்து அவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். ஆனாலும் பிரச்சனை எல்லை மீறி போயிடுச்சு. இனிமேலாம் அறிவுரை சொல்லியோ அல்லது இதை சமரசம் செய்யலாம் என்று முயற்சித்தோ எந்த பயனும் இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அந்த 51 ஐடியை இயக்கியவர்களுக்கு துணை நின்ற சீமானும் கம்பி எண்ண போகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சுட்டிக்காட்டினது போல போலி கணக்குகளை அந்த அறிக்கையிலுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்த போலி கணக்குகளை இருக்கிற நபர்கள் வந்து தலைமையிலிருந்து அறிவுறுத்தலின் பேர் தான் இதை இயக்கியிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு அதுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் வழக்கறிஞர் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது எஸ்பி வருண்குமார் ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கான எதிரியாக சித்தரிக்க முயற்சி பண்றாரு, அவர் வந்து ஒரு விளம்பர பிரியரா இருக்காரு, அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மனுஷன் ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே. அவர் விளம்பரத்திற்காக இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், ஆடியோ வெளியிட்டது யாரு அப்படின்ற சந்தேகத்தை எல்லாம் அவர்களும் எழுப்புறாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழர் கட்சி என்ன அவ்வளவு பெரிய கட்சியா? நோட்டாவோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி நீங்க. உங்களுக்கு என்ன பெரிய தமிழ்நாட்டுல இமேஜ் இருக்கு? உங்களை விமர்சிச்சு உங்களை வந்து கலங்கப்படுத்தி உங்களோடு மோதி அவர் விளம்பரம் பெறணும்னு. சார், இவனுங்களுக்கு இருக்கிற இந்த பொடி பசங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட இவர்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தை விட கூடுதலான வெளிச்சத்தை பெற்றவர் சார் வருண்குமார் ஐபிஎஸ். அவர் மனைவி ஒரு காவல் கண்காணிப்பாளர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காவல் கண்காணிப்பாளர் எவ்வளவு திறப்பட பணியாற்றி இருந்தால் அவருக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டம் ஒரே நாடாளுமன்ற தொகுதி சார். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 2 மாவட்டம் இருக்கு. ஒண்ணு புதுக்கோட்டை மாவட்டம், அதுக்கு அவர் மனைவி எஸ்பி. இன்னொரு மாவட்டம் திருச்சி மாவட்டம், அதற்கு கணவராக இருக்கிற வருண்குமார் ஐபிஎஸ் எஸ்பி. அப்ப எந்த அளவுக்கு திறம்பட பணியாற்றுகிற காவல்துறையில் ஒரு அதிகாரம் பெற்றிருக்கிற பலம் பொருந்தி இருக்கிற மனிதராக அவர் இருப்பார்னு நீங்க புரிஞ்சுங்க. அவருக்கு என்ன இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகளோட போய் மோதுறதா வேலை? இந்த விளம்பர பிரியராக அவர் இருந்தா இவங்க கூடவா போய் மோத போறாரு? பாஜக மாதிரி பெரிய கட்சிகள்லாம் இருக்க, ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் இருக்க, அங்க மோதி இருக்கலாமே. இந்த நாட்டை ஆண்ட அதிமுகவோடு மோதி இருக்கலாமே. அதிமுக மீது வழக்கு பதிவு செய்ய முடியாதா? அதிமுகவினுடைய நிர்வாகிகளை சீண்ட முடியாதா? ஏன் அதெல்லாம் அவர் செய்யல? தப்பு செஞ்சவன் நீ. அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்தில், உன்னை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டிய இடத்தில் அவர் இருந்து அவர் பணியை செய்திருக்கிறார். அதிமுக காரர்கள் இந்த மாதிரி பேசி இருந்தாங்க, காவல்துறை குறித்து பேசி இருந்தாங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட சாதி குறித்து பேசியிருந்தாங்கன்னா அதிமுக காரங்களை கூப்பிட்டு அவர் விசாரிக்க போறாரு. அவர் எல்லாருக்குமான காவல்துறை கண்காணிப்பாளர் தானே சார். ஏன் திமுகவினரே பேசி இருந்தாலும் திமுகவினரை கூப்பிட்டு விசாரிக்க போறாரு, திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய போறாரு. ஆனா திமுகவினர் மீதோ அதிமுகவினர் மீதோ வழக்கு பதிவு செய்தால் அதை சட்ட ரீதியாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கொள்வார்களே தவிர சமூக வலைதளத்தில் போலி கணக்கு துவங்கி தனி மனித வசைப்பாடுகிற நடவடிக்கைக்கு அந்த கட்சிகள் வந்திருக்காது. காரணம் என்னன்னா, அந்த கட்சியினுடைய தலைமைகளுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறது, சட்டத்தின் மீது ஒரு பார்வை இருக்கிறது, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற காவல்துறை மீது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. இந்த இளவெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தண்ணி தெளிச்சு விட்டு இருக்கிற ஒரு தரித்திரியம் யாருன்னா சீமான் தான். ஒரு மண்ணும் தெரியாது அதுக்கு. அதிகாரம்னா என்ன, சும்மா வாய்ச்சவடால் பேசுறது. சினிமால டயலாக் சார், அதாவது தவசின்னு ஒரு படம் அண்ணா,
புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான். ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் கிடையாது. இந்த மாதிரி வசனம் எழுதிக்கிட்டு இருந்த ஆள் சார் இருந்தாலு. இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் கொண்டு வந்து சாப்ட்வேர்ல வேலை செய்யறான் ராஜா. நீ சாப்பிட்டு போய் தான் ராஜா நீ வேலை செய்யணும். இப்படி எல்லாம் பேசணும்னு இந்த இளைஞர் கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிச்சு போகுது. மூளைய மழுங்கடிச்சிட்டு இந்த ஆள் பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா கொள்கைனா என்ன? சட்டம்னா என்ன? ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட அதிகாரம் எத்தகையது? எவனாவது ஒரு கேனப்பைய பேசுவானா? என்கிட்ட அதிகாரம் வந்துட்டா பெட்டாலியனை கொண்டு போய் கடலோரத்துல நிப்பாட்டி உடனே அடிச்சு அப்படியே இலங்கையை படுக்க வச்சிடணும் எவனாவது பேசுவானா சார்? செய்ய முடியுமா சார் டிப்ளமேட்டிக்கா? அப்படி கொஞ்சமாவது அறிவு வேணாமா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள சொல்லுவேன் இதெல்லாம் செய்ய முடியாதியா? இதெல்லாம் உன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு இருக்காதியான்னு. இப்படியெல்லாம் பேசியதனுடைய விளைவு இந்த 51 ஐடியை இயக்குனான் பாருங்க, ஃபேக் ஐடியா. அவன்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, அண்ணன் போலீஸா இருந்தாலும் சினிமால வர மாதிரி ஜெயில் கம்பியை உடைச்சு நம்மளை வந்து காப்பாத்திடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லா ரொம்ப அசிங்கமான வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணியம் கருதி பேசணும்னு நினைக்கிறேன். அதனால சில விஷயங்களை தவிர்க்கிறேன். உங்க அண்ணன் எங்கேயும் வரமாட்டாரு. எங்க தெரியுமா போயிருவாரு? நல்ல நைட்டான ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு ஏசி ரூம்ல தூங்கிடுவாரு. நீ தான் போய் களி தின்னணும். அதை நினைச்சுக்கிட்டு இனிமேலாவது அடக்க ஒடுக்கமாக சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.